ஏற்காட்டில் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல்களுடன் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைகிறார். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த சம்பவத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் என்னென்ன? விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளிவந்திருக்கு? முழு விவரங்கள். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெண்கள் விடுதியில் லோகநாயகி என்ற பெண் தங்கி அருகில் இருக்கும் நீட் கோச்சிங் சென்டரில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக பெண்கள் விடுதிக்கு வரவில்லை என்று கூறி அந்த விடுதியின் வார்டன் சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் லோகநாயகி எங்கு சென்றார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த கடைசியாக லோகநாயகியின் செல்போன் எண் எங்கு ஆஃப் ஆகியது என்பது குறித்து விசாரணை செய்த போது சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஆஃப் ஆகியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் யாருடன் அவர் அதிக நேரம் பேசியுள்ளார் என்பது குறித்தும் கடைசியாக யாருடன் பேசியுள்ளார் என்பது குறித்தும் சோதனை செய்து பார்த்தபோது அப்துல் அபீஸ் என்ற இளைஞருடன் அதிக நேரம் செல்போனில் பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அப்துல் அபீஸை காவல்துறையினர் அழைத்து விசாரணை செய்த போது திடுக்கிடும் தகவல்களை வெளியே சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லலாம். குறிப்பாக அப்துல் அபீஸிற்கு 3 காதலிகள் உள்ளனர். குறிப்பாக அதில் லோகநாயகியும் ஒரு காதலி ஆவார். இந்த நிலையில் லோகநாயகி தன்னுடன் வயது அதிகமான பெண் என்பதால் அவரை திருமணம் செய்ய மறுத்தும், அதே போன்று லோகநாயகி தொடர்ந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் அறிவுறுத்தி வந்துள்ளார். இதனிலையில் அவரை கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டி மற்ற 2 காதலிகள் உதவியுடன் சேலம் ஏற்காடு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஏற்காடு மலைப்பகுதியில் வைத்து லோகநாயகிக்கு விஷ ஊசியை செலுத்தி அதன் மூலமாக அவர் இறந்த பின்பு ஏற்காடு மலைப்பகுதியில் அவர் உடலை வீசிவிட்டு அங்கிருந்து வழக்கம் போல் தப்பி சென்றுள்ளனர். பின்னர் காவல்துறையினர் விசாரணையில் இதை வாக்குமூலமாக தெரிவித்துள்ளனர். பின்னர் அந்த அப்துல் அபீஸின் மற்ற 2 காதலிகளையும் ஏற்காடு காவல்துறையினர் கைது செய்து அழைத்து அவளிடமும் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக இவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சேலம் ஏற்காடு காவல்துறையினர் கொலை செய்யப்பட்ட லோகநாயகியின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது இந்த 3 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பும் பணியை காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. தன்னுடன் அதிக வயதுடைய காதலியை காதல் திருமணம் செய்து கொள்ள மறுத்து அந்த பெண்ணிற்கு விஷ ஊசி செலுத்தி வாலிபர் ஒருவர் கொலை செய்திருப்பது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மற்ற 2 காதலிகளிடமும் காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.